வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒகேஷனல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதனால் வந்து கூலிங் பிளேஸ் வந்து வேற எங்கே ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இடம் தான் இது, குன்னூர். எப்பயுமே இந்த குன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் செல்சியஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை இருக்கும். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து கூலிங்காக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இடத்த நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குன்னூர்ல எங்க தங்கலாம்னு பாத்தீங்கன்னா சன்வெல்லி ஹோம் ஸ்டே, டென்ட் ஸ்டே, வெள்ளி விஸ்டா ஸ்டே, வால்வுட் கார்டன், கேட்வே குன்னூர். ஸோ இந்த 5 இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃபா நீங்க தங்கலாம். அது மட்டும் இல்லாத கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த குன்னூர் வந்து இருக்கு. ஸோ இந்த குன்னூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது சிம் பார்க் தான். ஸோ இந்த சிம் பார்க் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இடம் இது. கண்டிப்பா இது விசிட் பண்ணக்கூடிய இடம் இது. மறக்காம விசிட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டால்பின் நாய்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேர் ஹெட்டுக்கு வந்து 30 ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க. காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடம் தான். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரல் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேம்ப் ராக். இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரில இருந்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து போற மாதிரி இருக்கும். கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போயிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வியூ பாயிண்ட் கிடைக்கும். பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. இதுவும் வந்து பார்க்கக்கூடிய இடம் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்லிங்டன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங்கான இடம். ஸோ நீங்க கார்ல போக சொல்லியே நீங்க வந்து இறங்கி பார்க்கலாம். இது வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ நீங்க வந்து இயற்கையை ரசிக்கலாம் இந்த இடத்துல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் ஃபார்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய கோட்டை. ஸோ இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா நோ என்ட்ரி ஃபீஸ். ஸோ காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபுல்லா போய் நீங்க சுத்தி பார்த்துட்டு வரலாம். அந்த காலத்துல எப்படி கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க, ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான் விஷயம் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபீல்ட் டீ எஸ்டேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கான ஒரு அருமையான இடம் இது. ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா நீங்க வந்து இந்த டீ எஸ்டேட்டை வந்து நீங்க பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்க செல்ஃபி பர்சனா இருந்தா சூப்பரா இந்த இடத்துல வந்து செல்ஃபி எடுக்கலாம். அவ்வளவு நேச்சுரலா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கத்ரின் ஃபால்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் வால்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா கலெக்ஷன் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து மே 2022க்கு முன்னாடி போறது நல்லது. ஸோ அதுக்கு மேல போனீங்கன்னா வந்து தண்ணி பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோ ஃபால்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மலைக்கு நடுப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இங்க நீங்க குளிக்கலாம் முடியாது. தண்ணி ஆவரேஜ் தான் வரும். ஸோ பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா கலெக்ஷன் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ஃபால்ஸை நீங்க பார்க்கலாம், இல்ல லீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரலினா டேம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போதைக்கு வந்து உள்ள அலோடு கிடையாது நீங்க போய் பாக்குறதுக்கு. பட் நீங்க வந்து வெளியே இருந்து இந்த லுக்கிங் வந்து பார்க்கலாம். அமேசிங்கா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேடி கன்னிங் சீட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 0 தான். ஸோ காலையில 8 மணில இருந்து ஈவினிங் 6 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. கட்டாயம் பார்க்கக்கூடிய இடம் தான். ஏன்னா வந்து இங்க இருந்து சூப்பரா இருக்கும் வியூஸ் எல்லாமே. இப்போ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த 10 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போகிறதுக்கு ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி, ஏற்காடு இதை விட நீங்க வந்து இங்க பட்ஜெட் வந்து உங்களுக்கு கம்மியா தான் ஆகும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து என்ட்ரி ஃபீஸோ இல்ல வந்து வாங்கினா அவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவா வந்து இருக்காது. ஸோ நார்மல் ரேட்ல தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பட்ஜெட்ல நீங்க வந்து டூர் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குன்னூர் 10 பிளேஸ்ல வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பட்ஜெட்ல வந்து முடியும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.